ஆனா அந்த பொண்ணு பாருங்களேன், கொஞ்சம் கூட வந்து அசைச்சுக்காம 5 வருஷ பேனையும் ஃபேஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கு. அப்போ அது எவ்வளவு பெரிய தைரியசாலி நீங்க சொல்லுங்க. அந்த தைரியம் வந்து ஒரு பொண்ணுக்கு எடுத்துக்காட்டுங்க. அதை வந்து சில இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இருக்குது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதை வந்து வெளியில சொல்றாங்க. அந்த வெளியில சொல்றதுக்கே பெரிய தைரியம் வேணும். அதுக்கு வந்து குடும்ப சப்போர்ட் ரொம்ப அவசியம். ஏன் நீ இதை சொல்லி தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்கிற? நம்மளுக்கு ஃபியூச்சர் இருக்குது, நம்ம ஃபியூச்சரே காலி பண்ணிடுவாங்க. நீ என்ன செய்யற? தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய பாடலாசிரியர் அவரை பத்தி நீ கான்ட்ரவர்சியா பேசுற. அப்படி பேசும்போது என்ன ஆகும்னு நினைச்சின்னா உனக்கு வந்து வாய்ப்பே கிடைக்காது. ஏன்னா எல்லா மியூசிக் டைரக்டரும் அவங்கள நம்பி இருக்காங்க. அப்படிலாம் சொல்லும் போது அதையும் மீறி அந்த பொண்ணு வந்து வெளி உலகத்துக்கு சொல்லுது. அது என்ன நடந்துச்சுன்னா நான் சொல்ல வரல. அது கரெக்டாக தான் இருக்கும், தப்பாக தான் இருக்கும், அதெல்லாம் நான் சொல்ல வரல. ஆனால் சொல்லுச்சு என்னது, என்னோட கேரியர் பாதிச்சாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஆட்களை வந்து நம்ம வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த பொண்ணு வளர்ந்த பாடகிங்க, வளர வேண்டிய பாடகி இல்லை, வளர்ந்த பாடகி.